கூட்ட நெரிசலில் சிக்கி தாய் மகள் உயிரிழந்த சம்பவம் கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மோகன்ராஜின் அளிக்கும் தகவல்களை கேட்கலாம். இடுகாட்டின் முன்பாக கிடத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள், குடும்பத்தினர் உறவினரின் அழுகுரல்கள் என கரூர் மாவட்டம் ஏமூர் பகுதி ஒரு மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய சூழல்தான் இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது. விஜய் பார்க்க மிகுந்த ஆவலோடு நேற்று பரப்புரை கூட்டத்திற்கு சென்ற சக்திவேல் என்பவரது குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர், அதாவது மனைவி பிரியதர்சினி மற்றும் மகள் தர்ணிகா, 2 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒரே குடும்பத்தில் உயிரிழந்த 2 பேர். இந்த சம்பவமானது இந்த குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்த பகுதி முழுக்கவே மிகுந்த சோகத்தை ஆழ்த்தியுள்ளது அப்படின்னே சொல்லலாம். இதே ஏமூர் புதூர் பகுதியில் மொத்தமாக 5 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 2 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதாம் மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இப்பகுதி மக்கள் பார்க்கிறார்கள். டாஸ்மாக் ஊழியரான சக்திவேலது மனைவி, அன்பான மனைவி பிரியதர்சினி, செல்ல மகள் தர்ணிகா இருவரும் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை இந்த குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயமாக பார்க்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அந்த இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இடுகாட்டில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த 2 பேரது உடலையும் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கிராம மக்கள் ஒன்று கூடி இந்த பகுதியில் மிகுந்த வேதனையோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம், அதே போல குடும்பத்தினர் உறவினர் என கதறி துடித்து அழக்கூடிய காட்சிகள் மறுபுறம் என ஒட்டுமொத்த சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த உயிரிழப்பு சம்பவம். இதே போலதான் இந்த பகுதியை சேர்ந்த சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு குடியிருப்பு பகுதியிலும் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அனைவருமே விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு சென்றவர்கள்தான். இவர்களுக்கான முடிவு என்பது ஏற்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் இந்த பகுதி மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இவர்களது உடல்கள் தகனம் செய்வதற்கான ஏற்பாடுகளைத்தான் குடும்பத்தினர் செய்து வரக்கூடிய சூழலில் விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த இழப்பு என்பது எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பாகவே பார்க்கப்படுகிறது. இதை யார் ஈடு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் எழுந்து கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் கரூர் மாவட்டம் ஏமூரிலிருந்து மோகன்ராஜ்.